கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தமது சீசர்களை பார்த்து அவர் சொல்லுகிறவராய் அவர் காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கடந்து வந்ததின் நோக்கம் என்ன? நமக்கு அதிகாரம் கொடுக்கும்படியாய் சகலவிதமான சத்துருவின் வல்லமைகளை முறியடிக்கத்தக்க கிருபைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமிக்கு கடந்து வந்து இருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும், சர்ப்பத்திற்கு எங்கே விஷம் இருக்கிறது? அதனுடைய வாயிலே விஷம் இருக்கிறது. தேளுக்கு எங்கே விஷம் இருக்கிறது? அதனுடைய வாளிலே இருக்கிறது. அதே போல சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும், பிசாசானவனுடைய வல்லமை எந்தெந்த இடங்களிலே அவனுக்கு செயல்பட முடியுமோ அந்த சகல விதமான இடங்களையும் அறிந்து என்ன செய்ய வேண்டும்? முறியடிக்க தக்க வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான அதிகாரத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த நாட்களிலே அவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் பிசாசானவனுடைய அனைத்து தந்திரங்களை அறிந்து நாம் செயல்படுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அதிகாரம் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். ஆதலால் பிசாசானவனுடைய எந்த விதமான கிரியைகளும் நம்மை என்ன செய்யாது? சேதப்படுத்த மாட்டாது என்று அவர் சொல்லி இருக்கிறார். நாம் பாவத்திலே வாழ்ந்தபடியினாலே, பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தவர்களாலே, ஆதலால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகாரம் என்பது என்ன என்பதை நாம் என்ன செய்யாதிருந்தோம்? உணராது இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிந்த அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே அவருடைய அதிகாரத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்து இருக்கிறார். இதனால் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் முறியடிக்கத்தக்க கிருபை நமக்கு இந்த நாளில் என்ன செய்திருக்கிறது? உண்டாகி இருக்கிறது. நாம் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்று இருக்கிறோம். ஆதலால் அப்படிப்பட்டதான கிருபை இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாடுகள், மரணத்தை, உயிர்த்தெழுதலை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயான் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கிறதான அடையாளங்கள் யாவன என்று நாம் வேதத்தில் பார்ப்போமே. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அனைவரும் என்ன செய்ய முடியும்? பிசாசின் சகலவித வல்லமைகளை முறியடிக்கத்தக்க பலன் என்ன செய்திருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு உண்டாகி இருக்கிறது. நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களால் மாத்திரம்தான் இப்படிப்பட்டதான அற்புதங்கள், அடையாளங்களை என்ன செய்ய முடியும்? நடப்பிக்க முடியும். அதற்காகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்து இருக்கிறார். நீங்களும் நானும்
அவருடைய நாமத்தினாலே அதிகாரம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு என்ன செய்திருக்கிறார்? கடந்து வந்து இருக்கிறார். ஆதலால் அப்படிப்பட்டதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் அவருடைய கரத்திலிருந்து அதிகாரத்தை, வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதற்காக இப்பொழுது நாம் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோமா? அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஏசப்பா, இந்த நாளிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உம்முடைய அதிகாரத்தை நான் சுதந்திரித்து கொள்ளாதவளாய் நான் இருந்திருக்கிறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்துருவினுடைய சகல வல்லமைகளை முறியடிக்கத்தக்க அதிகாரத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏசு ராஜாவே, என்னுடைய வாழ்விலே ராஜா எந்த ஒரு பாவமான கிரியைகளும் இராதபடி ராஜா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவரே சத்துருவின் கிரியைகளையும் முறியடிக்கத்தக்க கிருபைகளை எனக்கு இந்த நாளிலே தாங்க என்று சொன்னேன். நான் முழுவதுமாய் கத்தாவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை கூட்டிச் சேர்த்த அன்பின் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் ராஜா நீர் எங்களுக்காய் கத்தாவே ஸ்தோத்திரம், இந்த பூமிக்கு கடந்து வந்ததனுடைய நோக்கம் எங்களுக்கு நீர் உம்முடைய அதிகாரத்தை கொடுக்கும்படியாய் நீர் கடந்து வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அதிகாரத்தை பெற்று கத்தாவே இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் உலகத்தின் சகலவித சத்துருவின் சேனைகளை முறியடித்து ராஜா, ஆண்டவரே உமக்கென்று வாழ, உமக்கென்று ஓட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளிலே எங்களை நீர் தெரிந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு இந்த நாளிலே கிருபை அளித்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய பலத்த கருத்துக்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை உமக்கு ஒருவருக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.